Hi friends, welcome back to our channel. இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 10th பப்ளிக் எக்ஸாம் நடக்குது. சோ நம்ம வந்திருக்க ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா அரசு மகளிர் மேல்நிலை பள்ளி. சோ வாங்க வீடியோக்குள்ள போய் 10th எக்ஸாம் எப்படி எழுதிருக்காங்கன்னு கேட்டு வருவோம். எக்ஸாம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. இந்த எப்பயும் விட இன்னைக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. அவ்வளவுதான். ஈஸியா இருந்துச்சு. மார்க் அப்ப 100 வந்துருமா? 100 ஒரு 88 போகுது நம்மளுக்குலாம். அது என்ன 88? ஏன்னா அதுக்கு மேல நம்மளால எடுக்கவும் முடியாது, அதுக்கு மேல வரவும் வராது. சரி, எக்ஸாம் எப்படி எழுத விட்டாங்க? சொன்னா இடையில ஆள் வந்துகிட்டே இருந்தாங்க. ஸ்போர்ட்ல இருந்தாங்க, அப்பெல்லாம் யாருமே வரல. மேல ட்ரோன் எல்லாம் படக்கூட வந்தாங்க, அப்பெல்லாம் எதுவுமே விடல. சும்மா போனா எழுதுனா வாட்ச்லாம் முடிவு வச்சுக்கிட்டாங்க, அவங்களாம் எழுத விட்டாங்க. வேற எதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டாங்க? வேற அவ்வளவுதான், வாட்ச் மட்டும் வாங்கி வச்சு நீ வாட்டி எழுதுங்கப்பா அப்படின்ட்டாங்க. எப்படி டைம் பாப்பீங்க? டைம் பார்க்கல, அவரா சொல்லிக்கிட்டே இருந்தாரு இத்தனை மணி நேரம் அப்படியே பேப்பர் வாங்கிட்டாங்க போயிட்டு சார். எல்லா கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணிட்டீங்களா? எல்லாமே அட்டெண்ட் பண்ணியாச்சு. எல்லாமே ஈஸி தான். கொஞ்சம் டஃப் கொஞ்சம் இல்ல, ஈஸியா தான் இருந்துச்சு. ஆனா எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்ல எழுதுனது. ஏன் மார்க் எதிர்பார்த்தாலும் மார்க் வருமா? அது வந்து பட் ஏன்னா ஒன் வேர்டு லைட்டா ஒரு 2-3 மணி நான் பார்க்காத வந்துச்சு. யாரும் இல்ல. நம்ம ஈஸியா எப்படி இருக்கும்? 5 மார்க் எல்லாம் ஓகே தான். எல்லாமே கரெக்டா இருக்கு. நான் படிச்சது எல்லாமே வந்துருச்சு. அப்படி நான் ஃபுல்லா அட்டெண்ட் பண்ணிட்டேன். புக் பேக்ல இருந்து கேட்டாங்களா இல்ல வெளிய இருந்து கேக்குறாங்க? ஒரு 4 ஒன்று மட்டும் வெளிய இருந்து, மத்த எல்லாமே. அப்ப யாருமே சென்டம் அடிக்க முடியாதா? இப்பலாம் கேட்டேன். ஆமா, அப்ப புக் பேக்ல இருந்து கேக்கலாடி சென்டம் அடிக்க முடியாது. அது புக் ஃபுல்லா படிச்சிருங்க எடுத்துக்கலாம், மேபி எடுத்துக்கலாம். நான் புக்ல படிச்சே மாட்டேன்னா நான் ஒமிட் பண்ணது வந்துருச்சு. தட்ஸ் அப்ப நீங்க புக் ஃபுல்லாவே படிக்கல? அப்படி சொல்ல முடியாது. நான் படிச்சேன், பட் ஐ ஃபர்காட் இட். அவ்வளவுதான். ஓகே, ஹால்ல எப்படி நம்ம சூப்பரேட் பண்ணாங்க? நல்லா பண்ணாங்க, ஆனா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா இருந்தாங்க. அதுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் ஃப்ரீயா விட்டா நல்லா இருக்கும். அப்புறம் எதுக்கு படிக்கணும்? கிளாஸ் क्वेश्चन கேட்க கூடாது. ஓகே, சொல்லுங்க. எக்ஸாம் எப்படி இருந்துச்சு? क्वेश्चन பேப்பர் ரொம்ப ஈஸி, நல்லா தான் கேட்டிருந்தாங்க. கொஞ்சம் 5 மார்க் தான் கொஞ்சம் டஃபா கேட்டிருந்தாங்க, மத்த எல்லாமே ஈஸிங்க. இப்படி எதிர்பார்த்த அளவு மார்க் வந்துருமா? அதெல்லாம் கிடைச்சிரும்னா. எத்தனை மார்க் வரும்? 90 நெருக்கும்னா. 90 நெருங்கி போயிடும். 100% வந்தா நம்ம திருமங்கலத்துக்கு நல்ல மார்க் வாங்கி கொடுத்த மாதிரி இருக்கும். நாளைக்கு நியூஸ்ல இருந்து வந்து பேசுவாங்க. சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு எக்ஸாம்? क्वेश्चन ஈஸியா இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. நீ எதிர்பார்த்த அளவு மார்க் வருமா? வரும். எத்தனை மார்க் எடுப்பீங்க? ஒரு 50 மார்க் எடுப்போம். 50? எக்ஸாம் 50க்கு இல்ல? 100க்கு. அப்ப 50 தான் எடுப்பீங்க? ஏதாவது எடுக்க வேண்டியதானா? क्वेश्चन பேப்பர் ஈஸியா தானே இருந்துச்சு. மார்க் வாங்கலாம், 80 தாண்டலாம். ஈஸி தானா क्वेश्चन? ஈஸி தான். எப்படி எக்ஸாம் எப்படி எழுத விட்டாங்க? ஸ்ட்ரிக்ட்டா இருந்தாங்களா? ஸ்ட்ரிக்ட்டா தான் இருந்தாங்க. ஸ்ட்ரிக்ட்டா தான் இருந்தாங்க. ஸ்ட்ரிக்ட்டா தான் இருந்தாங்க. क्वेश्चन ஈஸி தானா? புக் பேக் क्वेश्चन வந்து இல்ல क्वेश्चन தான் வந்துச்சு. புக் பேக் क्वेश्चन தான் வந்துச்சு. அவ்வளவுதானா? வாழ்த்து சொல்லு. வாழ்த்துன்னு சொல்ல வாழ்த்து சொல்ல சொன்னேன். என்ன வாழ்த்துனா? தமிழ்ல வாழ்த்து இருக்கும்டா, வாழ்த்து இல்ல. நீராறும் கடலொடுத்த நிலமடைந்த கெளிலொடுகும் சீராறும் வதனமென திகப்பறந்த கண்டம் இது தெக்கரமும் அதிசிறந்த திராவிடனர் திருநாடும் தக்க சிறு திரையும் தரிசனமும் திலகமும். அப்படி வந்துச்சா? வரலடா. வரலையா? சரி, ஓகே.